காங்கேயம் பேருந்து நிலையத்திற்குள் செல்போன் கடையில் சுமார் ரூபாய் 1,00,000 கொள்ளை நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையத்திற்குள் காஜா மைதீன் என்பவர் செல்போன் மற்றும் கடிகாரம் சர்வீஸ் செய்யும் கடையில் சுமார் ரூபாய் 1,00,000 பூட்டை உடைத்து கொள்ளை அடிக்கப்பட்டது. காங்கேயம் காவல்துறை விசாரணை 24 மணி நேரமும் ஆள் நடமாட்டம் உள்ள பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற கொள்ளையால் காங்கேயம் பேருந்து நிலையத்திற்குள் நகராட்சி வணிக வரி கடைகளில் 12வது எண்ணுள்ள கடையை காஜா மைதீன் என்பவர் ஏலத்தில் எடுத்து கடந்த சில ஆண்டுகளாக செல்போன் பழுது நீக்குவது மற்றும் கடிகாரம் விற்பனை மற்றும் பழுது சரி செய்யும் கடை நடத்தி வருகிறார். நேற்று இரவு வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார். இன்று காலை இவரது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு அருகே கடப்பாரை போன்ற ஒரு இரும்பு ராடும் அருகே கிடைந்துள்ளது. இதை பார்த்து பொதுமக்கள் மற்றும் அருகே கடை நடத்தி வருபவர்கள் காஜா மைதீனுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து கடையை நேரில் பார்த்துவிட்டு காங்கேயம் காவல்துறையினருக்கு புகார் அளித்துள்ளார். மேலும் கடையில் இருந்து சுமார் ரூபாய் 1,00,000 ரொக்க பணம் கொள்ளை அடிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் கைரேகை நிபுணர்கள் ஆய்வு செய்ய வரவுள்ளதால் கடையின் உள்ளே சென்று பார்க்கவில்லை என கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். 24 மணி நேரமும் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பேருந்து நிலையத்தில் ரூபாய் 1,00,000 கொள்ளை போனது காங்கேயம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பச்சைப்பாளையத்தில் உள்ள மதுரை வீரன் திருக்கோவில் மற்றும் மாயவன் பெருமாள் திருக்கோவில்களில் இருந்து 2 உண்டியல்கள், கோவில் மணி, தட்டம், கலசம் உட்பட சுமார் ரூபாய் 1.5 லட்சம் ரொக்கமும் கொள்ளை போயிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கேயம் பகுதியில் இரவு நேர தொடர் கொள்ளையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் காவல்துறையினரின் இரவு ரோந்து பணியை அதிகப்படுத்தி பொதுமக்கள் அச்சத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்கின்றனர்.